உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப சூப்பர், ஓஹோ ஆகும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம், கம்பல்சரியாக ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம கான்செப்ட் பார்த்துருப்போம், பட் இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது கான்செப்ட். ஸோ படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஏன்னா நிறைய இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. காமெடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. இப்போ படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிக் இது. நல்லா ஒரு டைம் பார்க்கலாம். பட் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகுது எனக்கு. கேரக்டர்ஸ் வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுறது சரியாக பிடிக்கல. இப்போ டிஜே பானு ஒரு கேரக்டர் வந்து திரும்ப செகண்ட் ஹாஃபில் வர இடமா இருக்கட்டும், அவங்க எதுக்காக வராங்க, ஏன் வராங்கன்னா சும்மா ஒரு 20 நிமிஷம் டைம் ஓட்டணுமேங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் படத்தில் பண்ணுற மாதிரி. ஸோ பொதுவாக சொல்லணும்னா தேவையில்லாத சீன்ஸ் நிறையா இருக்குது, தேவையில்லாத கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. அதுதான் பிரச்சனை. அது மட்டும் நிறைய ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். முற்போக்குத்தனமான சிந்தனைகள் படத்தில் நிறையவே இருக்குது, அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது தான். ஸோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கிரிப் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லென்த் ரன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல படமாக இருந்திருக்கும். அது ஒரு ஃபெஸ்டிவல் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ண மூவியான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சென்சிபிளாக உட்காந்து பார்க்குற படமாக தான் இருக்குது. பிளாஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரியான படமாக அது இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம். 2.25 மணி நேரம் தான் படம், பட் அதுவே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்காங்க, எங்கேஜிங்காக. ஸ்லோ வண்டி கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா மஸ்ட் வாட்ச் வந்திருக்கும். எல்லா படமும் நார்மலாக தான் ப்ரோ இருக்குது. நல்ல கதை தான், பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம். லவ் சொல்லலாம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறது வந்து பசங்க இல்லாமலே பெற்றுக்கலாம். அதில் நடக்கிற இஷ்யூ, அது ஏன் ஒரு பெண் எப்படி போல்டாக எடுத்துக்கிறாங்க, அது ஒரு பையன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான், அந்த மாதிரி ஃபுல் கதையாக நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் நடுவில் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி மியூசிக்னால தான் இந்த படம் இன்னும் ரொம்ப ஸ்லோ. ஆக்சுவலி படமாக ஒரு ஆடியன்ஸாக கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோ. மியூசிக் இருக்குனால அந்த ஸ்லோனஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. இது வந்து பொங்கலுக்கு வர வேண்டிய படமாக கேட்டால், பொங்கலுக்கு ஃபேமிலியாக வந்து எங்கேஜிங்காக இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து லவ்வர்ஸ் டே, இல்லை ஒரு லவ்வர் மூவி பேரண்ட்ஸும் பார்க்கலாம். பட் எனக்கு 5க்கு 4 கொடுக்கலாம் ப்ரோ, தாராளமாக. கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்கும், அதை விட எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம். தேங்க்யூ. கதை வரையா ஓகே, அதான் சொன்னேன் ஒன் டைம் வாட்சபிள். நீங்கள் திருப்பி பார்க்க முடியுமானா முடியாது, ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு கான்செப்ட் ரீதியாக பார்க்குறதா இருந்தால் ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போச்சு. இவ்வளோதானா இதுதானா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தது. அந்த மைனஸ்னால் நிறைய இடங்களில் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த இடத்துல காமெடியெல்லாம் கொடுத்துருக்கலாம். படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல ப்ரோ. ஓகே, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஓகேவாக இருந்தது. என்னென்னா புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. புது கான்செப்டில் வந்துட்டு எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சானா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. அவங்க புது கான்செப்டில் இப்போ எல்லாருமே புது கதையாக தான் கொண்டு வராங்க. இந்த கதையும் புதுசாக இருக்குது. இது ஏற்றுக்காது ஒவ்வொருத்தவங்களுடைய ஒப்பீனியன் தானே. இல்லை, நித்யாமன் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஸ்லோவாக இருக்குது படம். எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. புதுசாக வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் ட்ரைலரை பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய லவ் படம், ஒரு கெமிஸ்ட்ரிலாம் நிறையா இருக்கும், கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தால் இந்த படத்தில் வந்து பேரண்டிங் பற்றியும் IVF பற்றியும் எப்படி குழந்தைங்க வளர்க்கலாம் எப்படி அதை பற்றி தான் காமிக்கிறாங்களே தவிர மிச்சபடி அந்த பயங்கரமான லவ்லாம் இந்த படத்தில் அவ்வளோவா இல்லை. ப்ளஸ்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் அது பெருசாக. மியூசிக் நல்லா இருந்தது, ஏறாங்க மியூசிக் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கிருத்திகா உதயநிதின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் கிருத்திகா டேரக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டனால எனக்கு டக்குன்னு இது வரல. இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, நானும் சொன்னேன்னா யார் அது அப்படின்னு கேட்டேன். நீ என்னடா யார் படம் எடுத்திருக்கானே தெரியாமல் வந்து பார்க்குறான்லாம் கேள்வி வரும் இல்லையா. ஆனால் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு எப்படின்னா நான் வாரத்தில் ஒரு 6 நாள் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு நாள் வந்து நான் வந்துட்டு படம் பார்த்து கொஞ்சம் இதாகணுன்னு தான் நான் படம் பார்க்க வந்தேனே. ஆனால் என்னை அந்த 2.5 மணி நேரம் சாட்டிஸ்ஃபைட் பண்ண வைக்கல. ஓகேவாக தான் இருந்தது படம். புதுசாக இந்த ஜென்ரேஷன் ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வராங்க, கல்யாணம் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வராங்க. ஏற்கனவே நம்ம கல்ச்சர் வந்து கஞ்சா அந்த மாதிரி படம் தான் பயங்கரமாக ஓடுது. பட் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நம்ம சொல்லுமா இதை பார்த்து சினிமா பார்த்து தான் மக்கள் கெட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஏன்னா இந்த மாதிரி சொல்லுமா நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக காமிச்சிருந்துருக்கலாமா அப்படின்னு தோணுது.